வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். துபாய் வானம் அந்த நொடி உறைந்து போனது. ஒரே சத்தம், ஒரே ஒரு விழுதல். அந்த விழுதல் இந்தியாவின் தேஜஸ் MK1. அந்த நேரத்தில் ஒரு நாடு மட்டும் சிரித்தது, பாகிஸ்தான். சிரிப்பின் பின்னால் இருந்தது ஒரு திட்டம். அந்த திட்டம் பொய்யை உண்மையாக மாற்றும் நிழல் வேலை. ஒரு விபத்தை எடுத்து புரட்டி புரட்டி ஒரு நாட்டின் ராணுவ கண்ணியத்தையே குத்த முயன்ற வேலை. ஆனால் அந்த நிழலில் மறைந்தது ஒரு உண்மை. அந்த உண்மையை தான் யாரும் பார்க்கவில்லை. அதுதான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். துபாய் ஏர் ஷோவின் போது இந்திய விமானப்படையின் தேஜஸ் MK1 விமானம் விபத்துக்குள்ளானது. வீழ்ச்சி நடந்த அந்த நிமிடத்திலிருந்து ஒரே ஒரு நாடு மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தது, அது பாகிஸ்தான். அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்தியாவின் மிக முக்கிய இலகுரக போர் விமானமான தேஜஸை அவமதிக்க இது ஒரு சந்தர்ப்பம். அவர்கள் பல கதைகளை பரப்ப தொடங்கினர். அந்த கதைகளில் ஒன்று, ஆர்மீனியா இந்தியாவிடமிருந்து தேஜஸ் விமானங்களை வாங்க செய்த $1.2 பில்லியன் ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டது. பாகிஸ்தானிய ஊடகங்களில் வெளியான இந்த கதை இப்போது சில மத்திய கிழக்கு ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது. நாளை ஐரோப்பிய ஊடகங்களில் வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது உண்மையில் ஒரு கட்டுக்கதை. ஆர்மீனியாவுக்கு தேஜஸ் விற்கப்படவில்லை, அப்படி ஒரு ஒப்பந்தமும் இல்லை. ஆர்மீனியா தேஜஸ் விமானங்களை வாங்குவது தொடர்பாக பேசப்படவே இல்லை. அது முழுவதும் பாகிஸ்தான் மீடியா உருவாக்கிய பொய் செய்தி. ஒரு விபத்தை வைத்து ஒரு நாட்டின் ராணுவ தொழில்நுட்பத்தை கொச்சைப்படுத்துவது பாகிஸ்தானின் பழைய வழக்கம். அப்படியானால் இதை மத்திய கிழக்கு ஊடகங்கள் எப்படி வெளியிட்டன? அவர்கள் செக் பண்ணவில்லையா? அங்கேதான் வருகின்றது பாகிஸ்தானிய ஊடகங்களில் ஒரு சிறிய தந்திரம். கடந்த ஆண்டு இறுதியில் ஆர்மீனியா இந்தியாவிடமிருந்து விமானம் வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது உண்மை. ஆனால் அது தேஜஸ் விமானம் அல்ல. ஆர்மீனியா இந்தியாவிடம் கேட்ட விமானம் வேறு. அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். ஆர்மீனியாவின் கவனம் முழுவதும் Su-30 MKI மீது இருந்தது. அது $1.2 பில்லியன் ஒப்பந்தம் அல்ல, அது $2.5 பில்லியன் மதிப்புள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். ஆர்மீனியா இந்தியாவில் தயாரிக்கப்படும் Su-30 MKI விமானத்தை வாங்குவதற்கே பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆர்மீனியா ஒரு போரை இழந்த நாடு. அவர்களுக்கு விமானப்படை என்றால் அது ஒரு வடிவம் மட்டுமே. காரணம், அவர்களிடம் ரஷ்ய தயாரிப்பு Su-30 SM விமானம் இருக்கின்றது. ஆனால் அந்த விமானத்தை வாங்கிய போது அதற்கான ஆயுத பேக்கேஜை வாங்கவில்லை. அதனால் அது தரையிலேயே நிற்கின்றது. உக்ரைன் போர் தொடங்கியதால் ரஷ்யா ஆயுதங்களை விற்க முடியாது என்று கையை விரித்து விட்டது. 2020 கராபாக் போருக்கு பிறகு ஆர்மீனியா முழுமையாக ஆயுத சார்பை மாற்ற முடிவு செய்தார்கள். அந்த முடிவு அவர்களை எங்கு அழைத்து சென்றது? இந்தியாவுக்கு. ஏனென்றால் இந்தியாவின் Su-30 MKI உலகம் முழுவதும் போருக்கு தகுந்த நம்பகமான குறைந்த செலவின கனரக போர் விமானமாக கருதப்படுகிறது. ஆர்மீனியா ரஷ்யாவிடம் வாங்கி Su-30 SM விமானத்தை வைத்திருந்தது போதும், அது பழைய தலைமுறை. இந்தியாவின் Su-30 MKI வேறொரு ரகம். இதில் இந்திய ஏவியானிக்ஸ், உயர்தர தரைக்கள சிஸ்டம்ஸ்கள், நவீன ரேடார் கண்ட்ரோல் மாறும் ஆயுத அமைப்புகள் இந்தியாவால் மேம்படுத்தப்பட்டவை. அதை தான் ஆர்மீனியா வாங்க விரும்பியது. 2024 இறுதியில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. 2025 நடுப்பகுதியில் அதற்கு வேகம் கிடைத்தது. 8 முதல் 12 விமானங்கள் வரை வாங்குவதே திட்டம். மதிப்பு 2.5 பில்லியன் முதல் 3 பில்லியன் வரையில். விநியோகம் 2027 முதல் 2029. இது ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல. இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் ஆர்மீனியாவின் வானில் மீண்டும் காலடி பதிக்க வைத்திருக்கும் ஒரு ஒப்பந்தம். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? இந்தியாவின் உற்பத்தி திறன், HAL-இன் மேம்பட்ட தொழில்நுட்பம், MKI-யின் போர்த்திறன். அவர்கள் பார்த்தது எல்லாமே வெற்றிதான். தேஜஸின் வீழ்ச்சி இந்தியாவில் ஏற்றுமதியை பாதிக்குமா? ஒரு விமானம் வீழ்ந்தால் அது ஒரு நாட்டின் விற்பனையில் விளைவை ஏற்படுத்தாது. அமெரிக்காவின் F-16 நூற்றுக்கணக்கில் வீழ்ந்துள்ளது. இன்றும் உலகின் மிக அதிகமாக விற்கப்படும் விமானம் அதுதான். F-35 15க்கும் மேற்பட்ட விபத்துகள். இன்றும் 17 நாடுகளில் சேவை செய்கின்றது. Su-30 ரஷ்யாவில் 10க்கும் மேல் வீழ்ந்தது. இன்றும் அதன் சந்தை வலுவாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கையில் தேஜஸ் MK1 வீழ்ச்சி ஒரு ஒப்பந்தத்தை பாதிக்காது. அதுவும் நடக்காத ஒரு ஒப்பந்தத்தை பாதித்ததாக பாகிஸ்தான் கூறுவது சிரிப்புதான். விமானங்களில் கனரக போர் விமானங்கள், இலகுரக போர் விமானங்கள் என்று உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு. Su-30 MKI கனரக போர் விமானம், தேஜஸ் இலகுரக போர் விமானம். இந்தியாவுக்கு இன்று இரு முனைகளில் போர் வாய்ப்பு உள்ளது. சீனா, பாகிஸ்தான். அந்த இரு முனைகளில் இந்தியாவுக்கு வேகமான, லேசான பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய விமானங்களும் தேவை. அதை செய்யக்கூடிய வரம்பு அமைப்பு இலகுரக போர் விமானம் தேஜஸ். கடினமான பணிகளுக்காக கனரக போர் விமானம் Su-30 MKI. இந்த விளக்கத்திற்கு பிறகும் ஒரு பெரிய கேள்வி எழக்கூடும். ஆர்மீனியா ஏன் தேஜஸ் வாங்காமல் நேரடியான Su-30 வாங்க விரும்புகிறது?
இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டுமெனில் முழு பின்னணியையும் திறந்து பார்க்க வேண்டும். அந்த பின்னணி 3 நாடுகளின் நிழல் அரசியலை தொடர்கின்றது. ஆர்மீனியா, அசர்பைஜான், துருக்கி. தேஜஸ் நல்ல விமானம் தான், அது யாரும் மறக்க முடியாது. ஆனால் ஆர்மீனியாவுக்கு ஒரு பிரச்சனை. அவர்கள் எதிர்கொள்ளும் எதிரி அசர்பைஜான். அசர்பைஜானுக்கு பின்னால் நின்றிருப்பது துருக்கி. துருக்கி பயன்படுத்தும் விமானம் F-16. அது கனரக போர் விமானம். அந்த விமானத்தின் எதிரில் 4.5 தலைமுறை இலகுரக விமானம் தேஜஸ் போதுமானதா? இது அவர்களின் சந்தேகம். விமானத்தின் குறையல்ல, ஆர்மீனியாவின் புவிசார் பாதுகாப்பு அமைப்பின் குறை. அவர்கள் விரும்பியது ஒரு கனரக போர் விமானம். அதன் பட்டியலில் எல்லோருமே இருந்தார்கள். F-15, ரஃபால், ஜூரோஃபைட்டர், Su-30. ஆனால் இவை அனைத்தும் ஒரு சிக்கலுடன் வந்தன. செலவு, அரசியல் ஆபத்து, உடனடி விநியோகம். இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தியது ஒரே ஒரு மாடல் Su-30. ஆர்மீனியா ஒரு போரை இழந்த நாடு. அவர்கள் ஒரு பெரிய விமானப்படையை நாடவில்லை. அவர்களுக்கு வேண்டியது சில கனரக விமானங்கள். அவை துருக்கியின் அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு மன உறுதியை உருவாக்க வேண்டும். அந்த வேலையை Su-30 செய்யும், தேஜஸ் செய்யாது. இதுவே உண்மை. இது அவர்கள் எடுத்த முடிவின் பின்னணி. சரி, Su-30 விமானத்தை இந்தியா எப்படி ஏற்றுமதி செய்ய முடிகின்றது? இது ரஷ்யா அனுமதித்த ரகசிய ஒப்பந்தம். பல நாடுகள் Su-30 வாங்க விரும்பினாலும் ரஷ்யாவிடம் பேச வேண்டும். ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் Su-30க்கான ஏற்றுமதிக்கு ரஷ்யா ஒரு பெரிய அனுமதி கொடுத்துள்ளது. அந்த அனுமதியின் பின்னணி என்ன? ரஷ்யா இன்று ஒரு கடினமான போரில் சிக்கியுள்ளது. உக்ரைன் மோதல் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பலவீனமாக்கி உள்ளது. ஆயுத விற்பனை தடைப்பட்டுள்ளது. பணம் பெற வேண்டிய அவசரம். அந்த நேரத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆயுத விற்பனைக்கு ஒரு உயிர்கோடு. இந்திய Su-30 உற்பத்தி நிற்காமல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விமானம் தயாரிக்கும் போதும் ரஷ்யா ராயல்டி பணம் பெறுகின்றது. எனவே இந்தியா Su-30 மற்ற நாடுகளுக்கு விற்கும் போது ரஷ்யாவுக்கு நன்மை. அது ரஷ்யாவுக்கு ஒரு வருவாய். இதுவே ஆர்மீனியாவுக்கு இந்தியா Su-30 விற்க வழி செய்கின்றது. ஆர்மீனியா இந்தியாவிடமிருந்து ஏன் ஆயுதம் வாங்குகின்றது? இந்த கூட்டணி எப்படி வளர்ந்தது? இது ஒரு நாள் உருவான கூட்டணி இல்லை. 2019 கராபாக் மோதல் அதிகரித்த பிறகு ஆர்மீனியா இந்தியாவை அணுகியது. ஏனென்றால் ரஷ்யா அவர்களுக்கு ஆயுதம் தர விரும்பவில்லை. அவர்கள் நம்பிய ஒரே கூட்டணி இந்தியா. அசர்பைஜான் பயன்படுத்திய துருக்கி தயாரிப்பு ஹவான் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை எதிர்கொள்ள இந்தியா கொடுத்த மிக முக்கிய ஆயுதம் ஸ்வாதி ரேடார். அதன் பின்னர் ஆர்மீனியா இந்தியாவிடமிருந்து பல வகை குண்டுகள், ராக்கெட் அமைப்புகள், குறுகிய தூர ஏவுகணை உபகரணங்கள் என்று வாங்கியது. இந்த தொடர்ச்சியான நம்பிக்கை அவர்களை Su-30 விமானம் வாங்க தூண்டியது. அவர்கள் இந்தியாவை ஒரு வெறும் விற்பனையாளர் என்று பார்க்கவில்லை. அவர்கள் இந்தியாவை போரின் நடுவில் நின்று உதவிய கூட்டாளி என்று பார்த்தார்கள்.